டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா M.D சித்தா. சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் நம்ம நிறைய நோய்களுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னாலும், கப நோய்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சில முக்கியமான மூலிகைகள் இருக்கு. கண்டங்கத்திரி, தூதுவளை, ஆடாதொடை இது எல்லாமே முக்கியமான மூலிகைகள்னே சொல்லலாம். இந்த இலைகளோட சார நம்ம பச்சையா எடுத்தும் தேனோட கலந்து கப நோய்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதுல முக்கியமா இந்த சைனசைட்டிஸ் இருக்கு, நேசல் பாலிப் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, டான்சிலைட்டிஸ் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு சிஓபிடிஏ அப்படின்ற ஒரு கண்டிஷன், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர். ரொம்ப நேரமா வீசிங் இருந்துட்டே இருக்கு, மூச்சு விடுறதுல ஒரு சிரமம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கண்டிஷனுக்கு எல்லாமே தூதுவளை ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னே சொல்லலாம். பொட்டானிக்கல் நேம் சொலானம் ட்ரைலோபேட்டம். இந்த தூதுவளையோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய உணவோடையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். உணவே மருந்து அப்படின்றது தான் நம்ம சித்த மருத்துவத்தோட கோட்பாடு. ஸோ உணவாக அப்படின்னு பார்க்கும்பொழுது, தூதுவளை கீரையை நம்ம துவையலா சாப்பிடுவோம். பருப்போடு சேர்த்து கடையலா சாப்பிடுவோம். இலைகளை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அடை மாதிரி சாப்பிட்றது. இல்லை தூதுவளை பொடியை நம்ம டீ மாதிரி சாப்பிட்றது, கஷாயம் வச்சு சாப்பிட்றதுன்ட்டு நம்ம நிறைய உணவு மாதிரி இதை சாப்பிட்டுட்டு வரோம். அதே வகையில் உணவு மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, தூதுவளை நெய்யோடு சேர்த்து தூதுவளை நெய்யா நம்ம சாப்பிடும்பொழுது கபம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இதுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும். சுத்தமான பசு நெய்யோடு தூதுவளை இலைகளை நன்றாக அரைச்சி சேர்த்து நம்ம நெய் மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தூதுவளை நெய் அப்படின்னு சொல்லும்போது இது கூட கொஞ்சமா அதிமதுரம், மிளகு தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் புண்கள் இருக்கு, டைஜஷன் சார்ந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னும்போது இந்த தூதுவளை நெய்யோட கொஞ்சமாக சீரக பவுடரும் சேர்த்து நெய் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெய்யை பார்த்தோம்னா நம்ம உணவில் தினம் உணவு சாப்பிடும்போது சூடான சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னும் பொழுது சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய கப நோய்களை விரட்டக்கூடிய மருந்துகள், சூரணங்கள் இதை நம்ம தேனோடு சேர்த்து சாப்பிடும்போதோ இல்லை இந்த தூதுவளை நெய்யோடு சேர்த்து இந்த சூரண வகைகள், அதாவது பீனிச சூரணம் அப்படின்றது நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கிளினிக்கில் வரக்கூடியவங்களுக்கு கபம் சார்ந்த நோய்களுக்கு இந்த பீனிச சூரணம் கொடுத்துட்ருக்கோம். அந்த சூரணத்தை இந்த தூதுவளை நெய் இருக்கு இல்லைங்களா, இந்த தூதுவளை நெய்யோடு சேர்த்து கலந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம சொல்வோம். அதாவது இந்த கபம் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு இப்போ ரொம்ப நாளாக வீசிங் இருந்துட்டு இருக்கு, ஒத்த தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அதுக்கப்புறம் மூக்கில் தண்ணியா வடியுது, நேசல் பாலிப் இருக்கு, மூக்கில் சத வளர்ச்சி இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த பீனிச சூரணத்தோடு தூதுவளை நெய்யை கலந்து சாப்பிடும்பொழுது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்ச நாட்களே அவங்க இந்த கப நோய்கள்ல, இந்த சளி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவாங்க. நிறைய குழந்தைகளுக்குமே பார்த்தோம்னா கோல்டு, அடிக்கடி சளி பிடிக்கிறது, தண்ணி மாற்றி குடிச்சா கூட சளி பிடிக்குது அப்படின்வாங்க. இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இந்த தூதுவளை இதில் செய்யக்கூடிய நெய்யும் சிறந்ததாக இருக்கும். தூதுவளை அப்படின்னு சொன்னாலே நோய்கள் எல்லாம் தூர ஓடும் அப்படின்றது முற்றிலுமான உண்மை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.